என்னங்க ஐம்பது பேரும் எங்கள் அம்மாவுக்கு நகை ஓட்டு விடலன்னு கேட்டு கிடைக்கிய. ஏன் நகை ஓட்டு விட மாட்டான்? இங்கே வாருங்கங்க, நம்ம பிழைக்கிற பொழப்புக்கு ஏற்றாப்புல நம்ம உடலில் வந்து நம்ம உடல் பாகத்துக்கு மாற்றிக்கிறணும். இப்போ நான் வடக்கடை போட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். வடக்கடை போடையில் இந்த செயின்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே பின்னி போட்டுக்கிட்டு நிறைய பூ வச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி அப்படியே மாடல் வச்ச சட்டை போட்டுக்கிட்டு அப்படிலாம் போய் சுட மாட்டேன். நான் பாட்டுக்கு வீட்டில் எடுக்கிற பழைய, அதாவது சேலையிலேயே எல்லாத்துலேயும் பழைய சிலையாக ஒரு சேலை இருக்கும் பாருங்க, அப்படி ஒரு சிலையை நல்லா எடுத்து கட்டிக்கிட்டு இதே மாதிரி மண்டையை போட்டுக்கிட்டு இப்படி ஒரு பொட்டை வச்சுக்கிட்டு பவுடர் கூட அடிக்காமல் குளிச்சுக்கிட்டு அப்படியே ஓடிடுவேன். இந்த சங்கிலியெல்லாம் கழட்டி வச்சு விடுவேன். கழுத்து மொட்டையாக இருக்கக்கூடாதுன்னு இது ஒன்றை மட்டும் போட்டுக்கிடுவேன். அப்புறம் எல்லாத்தையும் கழட்டி வச்சுருவேன். இப்படி தான் எங்கள் வீட்டில் நடைமுறை. ஏன்னு கேளுங்க, நம்ம என்ன பிழைக்கிறோமோ அந்த பொழப்பு கத்தாப்புல நடந்துக்கிறோம். ஒரு கீரை வைக்கிற அம்மா ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டில் கீரை விற்றுக்கிட்டு இருந்துச்சான். கீரை விற்றம்மா எங்கள் பையனுக்கு கல்யாணம் வந்துருங்கன்னு பத்திரிக்கை கொடுத்துருக்கு. அதுக்கு அந்த பணக்கார வீட்டு பொம்பளை, வாங்கங்க அந்த கீரை வைக்கிற அம்மா நம்மளுக்கு பல வருஷம் நம்மளுக்கு கீரை கொடுத்துக்கிட்டு இருக்கு, அவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாம்ட்டு அந்த அவங்க வீட்டுக்கார சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கு அந்த பொண்டாட்டி சரி என்னத்தை போனோம் அப்படின்னு சொல்லி மனசோட கிளம்பிக்கிட்டு இருந்திருக்கு. என்னடி சாதாரண சேலை கட்டுற அப்படின்னு புருஷன் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொம்பளை சொல்லிச்சான், என்ன கீரை வைக்கிற அம்மா வீட்டுக்கு இது போதுன்னு போச்சான். அங்கே போய் பார்த்தா வரிசையில் கார் நின்றுச்சான். என்னடா இது நம்ம தான் காரில் வரோம், நம்ம ஒரு ஆள் தான் காரில் அவங்களுக்கு விசேஷத்துக்கு போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் வரிசையில் கார் நிற்குது அப்படின்ற யோசனையிலேயே உணகலாம். அங்கே போய் பார்த்தா அம்புட்டு ஒரு வசதியாக அந்த கீரைக்காரம்மா இருந்துச்சான். ஏன்டா பல ஏக்கரில் தோட்டம் போட்டு விவசாயம் போட்டு 5 ஆம்பளை பிள்ளைய பெற்று உலகமே மதிக்க வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் அவங்க வீட்டுக்கு கீரை வைக்க வரையில் மண்டையோடையும் எண்ணெய் தைக்கார மண்டையோடையும் அழுக்கு சிலையோடையும் வந்து கீரை வைக்குமா. அந்த மாதிரி தோற்றங்களை பார்த்து யாரையும் இடம் விடாதீங்க. எங்கள் ஆத்தா அப்படி வேலை பார்த்துட்டு அப்படி அப்புறானியாக வந்து உட்காரத பார்த்துட்டு ஐயோ ஆத்தாவுக்கு ஒரு செயின் விடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்குது. ஆனால் ஆத்தா எங்கே போயிட்டு வருது அதை யோசனை பண்ணீங்களா? வேலைக்குள்ளே போயிட்டு வருது. வேலைக்கு போகிற இடத்துல அது எப்படி போடுமோ அப்படித்தான் போகணும். எங்கள் அப்பாரு இறந்து போயிடாரு. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் கையில் வளைய மாட்டுறதுக்கு அதில் தோடு மூக்கத்தி ஓடுறது பொட்டு வைக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அந்த காலத்து ஆளுக. நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, அவங்க மனசாச்சுக்குன்னு இப்போ எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்ய முடியும். அப்படித்தான் எங்கள் ஆத்தாவும் எங்கேயாவது ஊர் தேசத்துக்கு போனோம்னா எங்கள் ஆத்தாவுக்கு ஒத்த செயினை போட்டு நல்லபடியாக சேலையை கட்டி கூட்டிக்கிட்டு போவாங்க. அதெல்லாம் ஆத்தாவை இப்படி வச்சுக்கிறேன்னு அப்படி வச்சுக்கிறேன்னு நம்ம மனசுக்குள்ள தோணணுமுங்க, மற்றவங்க சொல்லி வரக்கூடாது. அது என் மனசுக்குள்ளே இருக்குங்க. என்ன பெத்த ஆத்தா என்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து எங்களை கட்டி கொடுக்குதுன்னு. இப்போ கூட வேலைக்கு அனுப்புறது என் தங்கச்சிக்கு நல்லது கெட்டது செய்தேன். இப்போ தான் தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கோம். நல்லது கெட்டது செய்யணும்ல. நானே செஞ்சுட்டு கிடந்தாலும் எனக்கு 3 பிள்ளை கிடக்கு. பாவம் சீமானும் பாவம். அதனால தான் வந்துட்டு எங்கள் ஆத்தா வந்து உழைக்குது. இதுக்கு முன்னாடிலாம் வேலைக்கு போகல, சமோசா வடையை சேல்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். இப்போ என் தங்கச்சியை கட்டி கொடுத்ததுலேருந்து அதுக்கு நல்லது கெட்டது பார்க்கணுன்றதுக்காகத்தான் ஓடி உழைச்சி கிடக்கு. இந்தா பால் காய்ச்சி வச்சேன், எல்லாத்தையும் செஞ்சிச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? நானே காசு கொடுத்து அதை செய்ய சொல்லி அதை சொன்ன முடியும் வச்சுக்கோங்களேன். எங்கள் சொந்த வந்த காரி துப்பாதா என் நாத்தனா எல்லாருமே அவளே காசை கொடுத்துட்டு இங்கே வரு எப்படி பெருமை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வெட்டி பெருமை பேசக்கூடாது. உள்ளதை உள்ளபடி பேசணும். இது தாங்க நடைமுறை. எங்கள் ஆத்தாவுக்கு நல்லபடியாக தாங்க வச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் ஆத்தாவையே என்னையும்.